அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேற்கோட. நண்பர்களே, நமது இன்றைய ஆகவே சித்தர்களில் மாபெரும் சித்தர் என்று விசேஷிப்பிக்கப்படக்கூடிய பட்னத்தடிகளாருடைய ஒரு மெய்ஞான பாடல். பட்டணத்தடியாரை நமக்கு தெரியும். வாழ்க்கையினுடைய எல்லா சுகபோகங்களையும் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்கின்ற ஒரு வார்த்தையை படித்த கணத்தில் துறந்துவிட்டு சென்று விட்டவர். அவ்வளவு பெரிய மகான் அவர். உடற்கூறு வண்ணம் என்ற தலைப்பில் மனித உற்பத்தி முதல் முடிவு வரைக்கு உள்ள விஷயங்களை வரிசையாக பாடியிருக்கின்றார். அதை மூன்று பாடல்களும் பொருள்களுமாக பார்க்கலாம். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஒரு சுரோனித மீது கலந்து பனியிலோர் பாதி சிறு துளி மாது வண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடமிதன்று பார்வைமை வாய் செவி கால் கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து. ஒரு மட மாது என்று ஒரு அழகான பெண்ணும் ஒரு ஆணும் அவர்களுடைய முன்வினை பயனாக ஒரு தம்பதிகள் வாழ்க்கையில் இணைகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய முன்வினை பயன் தான். அந்த பயன் காரணமாக வாழ்க்கை ஒன்றாகி இன்பமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அன்பை அனுபவிக்கக்கூடிய அந்த கல்வி நேரத்தில் தன்வயமிழந்த நிலையில் விந்தானது வெளிப்பட்டு மங்கையனுடைய சுரோனிதத்துடன் கலந்தது. அது எப்படி? பனியில் கொஞ்சம் அளவு, ஒரு பனித்துளியில் பாதி ஒரு அளவுக்கு சிறு துளி அளவாக மங்கையின் வயிற்றில் புகுந்து அது அங்கே திரண்டு தாமரை மொட்டு வடிவத்தில் ஆகி ஆமை வடிவம் கொண்டு கண், உடல், வாய், காது, கை, கால்கள் என உறுப்புகள் உருவங்கள் உண்டாகி அது ஒரு வடிவத்தை அடைந்தது. இந்த உயிர் சரியான அளவில் வளர்வதற்கு 10 மாதங்கள் நிறைவான பிறகு அந்த மங்கையின் வயிற்றிலிருந்து வெளிவந்தது, வெளியே விழுந்தது. இந்த உலகில் உடனே அதற்கு பிறந்த நாளை குறிப்பார்கள், பிறந்த யோகம் குறிப்பார்கள், பிறந்த நட்சத்திரம் குறிப்பார்கள், திதி கரணம் எல்லாம் குறிப்பார்கள். இதெல்லாம் ஆய்ந்து புரிந்து கொண்ட பின் மகளிர்கள் சேனை தர அணை ஆடை மண்பட உந்தியுதைந்து கவிழ்ந்து மடமயில் கொங்கை அமுதம் அருந்தி ஓரறிவீரறிவாகி வளர்ந்து ஒளி நகை ஊரல் இதழ் மடவாரும் உவந்து முகம் திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழலை மொழிந்து வாயிறு போயென நாமம் விளம்ப உடைமணி ஆடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதியலைந்து தேடிய பாலரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே.
அப்படியே பிறந்து மகளிர் எல்லாம் சேர்ந்து அன்போடு கொஞ்சி அவர்களுடைய இடுப்பிலே அமர்ந்து வளர்ந்து தரையிலே படுக்கும் போது பூமியில் உதைத்து கால்களால் உதைத்து தள்ளி கவிழ்ந்து அந்த தாயினுடைய தேவதை போன்ற தாயினுடைய மார்பில் பால் குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளர்ந்து வளர்ந்து ஓரறிவு ஈரறிவு என்று வளர்ந்து ஒரு இளமை பருவத்தை அடைந்து ஒளிரும் பற்களுடன் நல்ல ஒளி வீசக்கூடிய பற்களுடன் உதட்டை அந்த சிரிப்பு அந்த குழந்தையினுடைய சிரிப்பை காணும் பொழுது மாதர்கள் விரும்பி முத்தமிட ஓடி தவழ்ந்து மடிமீதில் அமர்ந்து மடிகளில் அமர்ந்து மழலை மொழி பேசி குழந்தையினுடைய அந்த மழலை மொழி பேசி வா போ தா என்கின்ற ஒற்றை வார்த்தைகளை பேச பழகி அழகான ஆடைகள் எல்லாம் அணிகலன்கள் எல்லாம் அணிந்து அரைஞான் அணிந்து இவையெல்லாம் கலகல என்று அசைய யார் உண்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் பக்கத்தில் போய் அவர்களிடமிருந்து ஒரு வாய் வாங்கி உண்டு தெருவில் விளையாடி மேனியெல்லாம் பொழுதாக மண்ணில் உருண்டு விளையாடி பிள்ளைகளோடு சேர்ந்து கழித்து 5 வயதை அடைந்து விளையாடிய பிறகு உயர்தரு ஞான குரு உபதேச முன்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்16 பிராயமும் வந்து மயிர்முடி கோதி அறுபத நீல வண்டிமர் தன் கொடை கொண்டை புனைந்து மணி பொன்னிலங்கு பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்க மதன சொரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு கழியில் எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு 5 வயதான பிறகு உயர்வான ஒரு குருவிடம் ஞான உபதேசம் அறிவு தமிழினுடைய கலைகள் பலவும் கண்டு வளரக்கூடிய பிறை சந்திரனை போல எல்லாரும் புகழும்படியாக வளர்ந்து 16 வயது பருவம் அடைந்து இளைஞன் என்கின்ற அளவை அடைந்த பிறகு தலைமுடியை கோதி முடித்து அழகாக 6 கால்கள் கூடிய வண்டுகள் தங்கி பாடக்கூடிய குளிர்ந்த மாலை தலையில் அணிந்து மணிகள் பதித்த ரத்தின மாலைகள் பொன் மாலைகள் அணிகலன்கள் அணிந்து மாகதர் போகதர் ஆன பாணர் சேர்ந்து வணங்க கூட நண்பர்கள் துணைவர்கள் எல்லாம் கூட இவன் காமன் போன்ற வடிவமுடையவனாக இருக்கின்றானே மதன சுரூபன் இவன் என்று மங்கையர்கள் இவனை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வயது பெண்கள் தங்களுடைய செவ்வரி ஓடிய கண்களால் வியந்து இவனை பார்த்து புன்னகைத்து கவர்ந்து விட்டு அவர்கள் நடந்து செல்வதை பார்க்கும் பொழுது மனது பொறாமல் அவர் பிற கோடி மங்கள செங்கல சந்திகள் கொண்டு பருவமயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாகிய முது பொருளாயிருந்த தனங்களும் வம்பில் இழந்து மதன சுகந்த விதனமிதந்து வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரை திரை வந்து வாத விரோத குரோதமடைந்து அப்படி அந்த மாதர்கள் மயில் போல நடந்து போவதைக் கண்டு உள்ள போகாமல் மையலாகி அந்த அழகான
குடங்கள் போன்ற கொங்கைகள் மார்புகள் உள்ள அந்த பெண்களின் பின்னால் ஓடி அவர்களை அணைத்து அந்த ஆனந்தத்தில் திறந்து அவர்களுடைய இதழ் நீரை பருகிவிட்டு அதற்கு இணையாக தான் சம்பாதித்திருந்த எல்லா செல்வங்களையும் அவர்களுக்கு தந்து இந்த ஆசைதான் காமம்தான் முதற்பொருள் என்று அதற்காக வேண்டி இருந்த செல்வம் முழுவதையும் வீணாக செலவழித்து அந்த காம விளையாட்டு துன்பத்துக்கு ஏதுவாகும் என்ற அந்த வழிப்படி அந்த காம மயக்கத்தில் எல்லா செல்வமும் குறைத்து வாலிப பருவமும் வேறுபட்டு அழகு கெட்டு இளமை மாறி நல்ல பலமாக இருந்த பற்கள் எல்லாம் விழுந்து கண்கள் இருண்டு முதுமை வந்து சேர்ந்து நரை திரை அடைந்து, நரை என்றால் தலைமுடி நரைத்தல், திரை என்றால் உடலிலே தோல்ல சுருக்கம் உள்ளது. இவை வந்து வாத நோயில், அதுபோல தொட்டதற்கெல்லாம் கோபம் வயதாகும் போது அப்படி வரும். எடுத்து நம்மை மதிக்கவில்லை, காண ஏற்கவில்லை என்று சிந்தனை வந்து கோபமும் சினமும் கொண்டு கையில் ஒரு தடியும் ஊன்றி நடக்கக்கூடிய நிலை வந்து சேரும். வருவது போது ஒரு முதுகூனு மந்தியெனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் உலர்ந்து வறண்டு துகிலும் இழந்து கனையும் அழிந்து தோகைய பாலர்கள் கோரணி கொண்டு கலியுக மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலம் மிஞ்ச கலகல என்று மலச்சலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து அதுவரை திடமாக நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வையுடன் நடந்து இருந்த முதுகு வளைந்து கூன் வந்து குரங்கு போல குனிந்து தாவி நடக்கக்கூடிய அளவுக்கு ஆகி உட்கார்ந்து அங்கங்க இருந்து இருந்து நடந்து அறிவு கெட்டு போய் காது செவிடாகி என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று தெரியாமல் திகைத்து எந்நேரமும் தொடர்ந்து பேசி தன்னை அறியாமலே பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையாகி தூங்கக்கூடிய நேரத்திலே இருமல் உண்டாகி கபம், அந்த கடைசி காலம் கபம், அது துவக்க இயலாது இருமி இருமி தொண்டையும் மார்பும் உலர்ந்து வறண்டு இடுப்பில் இருக்கக்கூடிய ஆடை நழுவி போவது தெரியாமல் உணர்வு இல்லாமல் மங்கையரும் பிள்ளையரும் எள்ளி இகழ்வதை பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் திட்ட தொடங்குவார்கள். ஏன் இப்படி பண்றீங்க வயதாகும் போது அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து கலியுகத்தில் இவருடைய தன்மையினை இவருடைய மரியாதை பாருங்கள் என்று சொல்பவர்கள் அப்படி நல்ல மரியாதையாக இருந்தவர்கள் இப்பொழுது இப்படி துன்பங்கள் மிக இறந்து கலகல என்று மலமும் சலமும் தன்னை அறியாமலேயே பெய்து பெருகி கால் வழியும் உடல் மேலும் பெருந்த வழிந்து அது காலையும் உடம்புலையும் எல்லாமா வழிந்து தெளிவு மீறாமல் உரை தடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலைந்து மருண்டு திடமும் அலைந்து மிகவும் அலைந்து தேரை நல்லாதர வேதன நொந்து மறையவன் வேதன் எழுதியவாறு வந்தது கண்டமும் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி நின்ற கடன்முறை பேசும் என உரை நாரங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று மனத்தெளிவு மங்கி போய்விடும். மனத்தெளிவு இல்லாமல் பேசுவதெல்லாம் தடுமாக துவங்கும். உள்ளமும் எண்ணமும் எல்லாம் குலைந்து உடல் பலமும்
குலைந்து போய் கஷ்டப்பட்டு யார் எனக்கு ஆதரவு என்ற ஒரு ஆவேசம் ஆதங்கம் வந்து வேதங்கள் உரிமையாளரான நான்முகன் பிரம்மன், படைப்பு கடவுள் பிரம்மன் தலையில் எழுதிய எழுத்து விதிப்படி அப்படிதான் சொல்லுவாங்க இல்ல, உங்களுடைய தலையெழுத்து என்கின்றபடி இனி மரண கண்டம் வந்தது என்பதை தெரிந்து வேற இனி என்ன கண்டம், இனி என்ன உள்ளது, இனி என்ன வாழ்வு, இனி என்ன இருக்கக்கூடியது என்றெல்லாம் சிந்தனை வந்து கடன் யாருக்கு பைசா கொடுக்க வேண்டும் அல்லது யார் தர வேண்டும், என்ன என்ன கணக்கு என்பதை பற்றி மக்களுக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாக்கு குழறி போய் இழுத்து கொள்ள கைகளால் சாடை காட்டி, பேச்சு வராது, சாடை காட்டி உண்ட கஞ்சி அதெல்லாம் வாய் வழியாக பாய்ந்து கரை வழியாக பாய்ந்து உடலில் உள்ள பஞ்ச பூதங்களும் ஒடுங்கி அந்த சுவாசம் 4 சுவாசம் பிராணனை தர மீறி சுவாசங்கள் எல்லாம் ஒடுங்கி தடைபட்டு நின்றுவிட வளர்பிறை போல எறும்புரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனது மிருண்ட வடிவம் இலங்க மாமலை போல் யம தூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலமறிந்து பழையவர் காணும் எனுமயலார்கள் பஞ்சு பறந்திட நின்றவர் வந்த இடுமென வந்து பறையிட முந்த பிணம் வேக விசாரியும் என்று பிறை சந்திரன் போல பக்களம் கோரை பக்கள் தடை முடி எல்லாம் சிறிய குடுமியம் கொடுத்த கருத்த வடிவம் கொண்ட பெரிய மலை போன்ற யமனுடைய தூதர்கள் வந்து நெருங்கி வந்து பாச கயிறை வீசி உயிரை பிடித்து கொண்டு போக மக்கள் எல்லாம் வந்து பார்த்து வருத்தப்பட மனைவி மடி மீது விழுந்து கதறி அழ அவர் இறந்தார். இறந்த போது அவருடைய வயதை கணித்து இவர் மிகவும் வயதானவர் என்று சொல்லி பழையவர் பாருங்கள் உடம்பு வயதாகிவிட்டது அப்படி சொல்லி எல்லா உறவினர்களும் அடுத்த வீட்டுக்காரர்களும் எல்லாரும் ஓடி வந்து அலைந்து பந்தல் கட்டி குளிக்க வைத்து பகையவர்கள் வந்து பகையறைந்து பிணத்தை கொண்டு சுடுகாட்டில் சுடுவதற்கு போய் கேளுங்கள் என்றெல்லாம் ஆட்கள் ஆணையிட்டு பல காரியங்களையும் செய்ய தொடங்கி பலரையும் ஏவி முதியவர் தாம் இருந்த சவம் கழுவும் சிலர் என்று பனித்துகில் தொங்கல் களபமணிந்து பாவகமே செய்து நாளும் உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திளமைந்த குனிந்து சுமந்து கடுகி நடந்து கடலையும் அடைந்து மானிட வாழ்வென நொந்து விறகிடை மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனே இனி ஆளுமே. இப்படி பல வேலைகளுக்கு ஆட்களுக்கு சொல்லிவிடுங்கள், உறவினர்களுக்கு செல்லுங்கள், சுடுகாட்டில் விசாரியுங்கள், விறகுக்கு விசாரியுங்கள், அந்த பொருளை வாங்குங்கள், இந்த பொருட்களை வாங்குங்கள் என்று பலரையும் அனுப்பி விசாரித்து சில முதியவர்கள் பிணத்தை கழுவுங்கள் என்று குளிக்க வைத்து ஆணை அணிகள் மாலை எல்லாம் சந்தனம் குங்குமம் எல்லாம் அணிய வைத்து இந்த தீ நாற்றமுடைய உடம்பை சுத்தம் செய்து பிணத்தை எப்படி எடுக்க வேண்டுமோ அந்த தென் திசையை நோக்கி வைக்க வேண்டும், தலையை முதலில் தூக்க வேண்டும், இதெல்லாம் உள்ளதெல்லாம் சொல்ல
மைந்தர்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து குனிந்து தூக்கி தோளிலே சுமந்து விரைவாக நடந்து சுடுகாட்டை அடைந்து இவ்வளவுதான் மனித வாழ்க்கை என்று எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகி சுடுகாட்டிலே விறகு அடுக்கி கட்டை மூட்டி அதன் மேலே வைத்து தீ மூட்டி அந்த உடம்பு வெந்து கொழுப்பு உருகி எலும்பு கருத்து தீ அடங்கி முடிந்த பிறகு எரிந்து முடிந்த பிறகு ஒருபடி கைச்சாம்பலும் ஆகாதக்கூடிய இந்த உடம்பை நிலையானது என்று நினைக்கக்கூடிய என்னை என்று இறைவானி ஆட்கொள்வாய் என்று பட்டணத்தார் கேட்கின்றார். பட்டணத்தாருடைய காலங்களில் இவ்வளவு பெரிய விஷயங்களை இவ்வளவு தத்துவார்த்தமான பாடல்கள் மூலமாக அவர் எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அவருடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய தியாகம், அவருடைய துறவு. அவர் அமர்ந்திருக்கும் போது மன்னன் வருகின்றான். மன்னன் வந்து ஓய் பட்டணத்தாரே, என்ன இது, இதனால் என்ன கண்டீர் என்று கேட்கும்போது நாம் இருக்க நீ நிற்க என்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த துறவு நிலைக்கு வாழ்ந்தவர் பட்டணத்தார். நம்முடைய தேசம் கண்ட ஞானம் அதுதான். இந்த ஞானங்களை உணர்ந்து இந்த உடம்பு யாக்கை நிலையாதது என்கின்ற உண்மை உணர்ந்து உடல் இன்பங்களும் சுகபோகங்களும் எல்லாம் க்ஷண நேரங்களிலே போய்விடக்கூடியது என்பதை புரிந்து நல் வாழ்க்கை வாழ எல்லோருக்கும் இறை சக்தி அருள் புரிய வேண்டும் என்று மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம், உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்.